சென்னையில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் நடமாடும் மையங்கள் மூலம் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். டிரான்சிட் பூத் என்று சொல்லக்கூடிய ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல 1652 முகாம்களும், அதேபோல நடமாடும் குழுக்கள், அதாவது கட்டிட தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் 1000 நடமாடும் மொபைல் பூத்துகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய ஆணைக்கிணங்க 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக பெற்றோர் சிலர் கருத்து தெரிவித்தனர். போலியோ சொட்டு மருந்துனால குழந்தைங்களுக்கு போலியோ வராம தடுக்க முடியும். குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இது ரொம்ப நல்ல இதா இருக்கு. குழந்தைக்கு போலியோ ட்ரெஸ் போட்டாச்சு. நான் பெட்ல குழந்தை சேர்த்துருந்தேன். இன்னைக்கு போலியோ சொட்டு சொன்னாங்க. அதனால உடனே போலியோ சொட்டு மருந்து போட்டோம். நானும் எங்க ஒய்ஃப் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம். காரணம் போலியோ சொட்டு மருந்து விட்டதுனால. சோ அதனால உங்க குழந்தைக்கும் மறக்காம போலியோ சொட்டு மருந்து விட்டீங்கன்னா வாயுல வளமா இருப்பாங்க. விழுப்புரத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி துவக்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட 3.5 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கு 3.3 லட்சம் குழந்தைகளை இந்த போலியோ சொட்டு முகாமில் அவர்களுக்கு சொட்டு மருந்து அளிக்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2889 முகாம்களில் இந்த சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படும்.